வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் இருக்கிற ஸ்டாக்ஸை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் கண்டினியூ ஆகுமா, அதாவது மெர்ஜருக்கு அப்புறம் இதே அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமான்னு ஒரு டவுட் இருக்கும். இப்போ ஆட்டோ செக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ல ஒரு மெர்ஜர் நடக்க போகுது. அதே மாதிரி பேங்கிங்ல பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்ல ஒரு மெர்ஜர் நடக்க போகுது. மீடியால நெட்வொர்க் 18ல ஒரு மெர்ஜர் நடக்க போகுது. ஸ்டீல்ல பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல்ல ஒரு மெர்ஜர் நடக்க போகுது. இது எல்லாமே பிலோ 500 கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ்ல நடக்கிற மெர்ஜரா இருக்கு. மெர்ஜர்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றத பத்தி நம்ம ஆல்ரெடி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த மெர்ஜர் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகுமா, அதாவது ஆஃப்டர் மெர்ஜருக்கு அப்புறம் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ரிட்டர்ன் கிடைக்குமாங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீடைலாவே நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஐடிஎஃப்சி லிமிட்டடும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கையும் மெர்ஜ் பண்ண போறாங்க. அதுக்கு உண்டான ரேஷியோ எல்லாமே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அதோட சப்சிடரி கம்பெனியா இருக்க 7 கம்பெனிஸ்ல 4 கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. அந்த 4 மெர்ஜ் பண்ண போறாங்க. அதே மாதிரி அன்லிஸ்ட் ஆயிருக்கிற 3 கம்பெனி மெர்ஜ் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா டாடா ஸ்டீல மாத்த போறாங்க. அதுக்கு உண்டான ரேஷியோவும் எல்லாமே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அதுல 2 டைப்பான ஷேர்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நார்மல் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி டிவிஆர் ஷேர்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப டிவிஆர் ஷேர்ஸ் எல்லாமே டீலிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலண்டா டாடா மோட்டார் ஷேர்ஸ் கொடுக்க போறாங்க. இப்ப பார்த்து இந்த 3 ஸ்டாக்லயுமே ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அந்த மெர்ஜர்ல. இப்ப ரீசெண்டா ரிலையன்ஸ் குரூப்ல அனௌன்ஸ் பண்ண ஒரு நெட்வொர்க் 18 சேனலோட மெர்ஜர் நடக்க போது. இவங்க மீடியால ஒரு டாப் பிளேயரா இருக்காங்க. டிவி 18 E18 இது ரெண்டுமே நெட்வொர்க் 18ஓட மெர்ஜ் ஆக போகுது. இதுக்கு உண்டான ரேஷியோவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுலயும் ஒரு மினிமம் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இப்ப பார்த்த எல்லா ஸ்டாக்குமே மெர்ஜர்ல ஒரு மினிமம் டிஃபரன்ஸ் இப்ப இருக்கு. ரெக்கார்ட் டேட் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் மெர்ஜருக்கு அப்புறம் இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு தூரம் கண்டினியூ ஆகுறத பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நார்மல் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகுது, டிவிஆர் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகுது. டிவிஆர் ஷேர்ஸ்ங்கிறது வேற எதுவும் கிடையாது, ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் தான் பெரிய டிஃபரன்ஸ், மற்றபடி எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இப்ப டிவிஆர் ஷேர்ஸ் 10 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலண்டா டாடா மோட்டார்ல 7 ஷேர்ஸ் கொடுக்க போறாங்க. சோ இந்த ரேஷியோல நீங்க இப்ப ஸ்டாக் பை பண்ணீங்க அப்படின்னா இப்ப இந்த டேட்டா நான் வெட்னஸ்டே டேட்டா வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் 715 ரூபாயா இருக்கு. இப்ப 7 ஷேர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 5005 ரூபாயா இருக்கு. இதே டிவிஆர்ல நீங்க 10 ஷேர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா 4800 ரூபாய் வருது. இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபீஸ் இருக்கு. இதே ஒரு 10,000க்கு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபீஸ்க்கு பக்கமா தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இது ஒரு பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. அதே இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்ப பாத்தீங்க அப்படின்னா டிவிஆருக்கும் நார்மல் ஷேர்ஸ்க்கு ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. 10% மேல இருந்துச்சு. இப்ப ரெக்கார்ட் டேட் நெருங்க இப்ப இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே தான் வருது. நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட இந்த ஐடிஎஃப்சி லிமிட்டடும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் கூடிய சீக்கிரம் மெர்ஜ் ஆக போகுதுக்கு. இதுக்கு உண்டான ரேஷியோவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல 155 ஷேர்ஸ் கொடுக்க போறாங்க. ஐடிஎஃப்சி லிமிட்டட்ல 100 ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா ஐடிஎஃப்சில 100 ஷேர்ஸ் இப்ப 120 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மொத்தமா உங்களுக்கு 12,000 ரூபாய் வரும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல அதே 155 ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 13,485 ரூபாய் இருக்கு. இப்ப இதுக்கு இருந்தான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1,485 ரூபாய் இருக்கு. இது ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தான். நியர்லி ஒரு 10% பக்கமா டிஃபரன்ஸ் இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இப்ப ஒரு சில கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த ரெக்கார்ட் டேட் எல்லாமே கம்ப்ளீட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஃபரன்ஸ் கண்டினியூ ஆகுமான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மொத்தம் டோட்டலா 7 சப்சிடரி கம்பெனி இருக்கு. அதுல லிஸ்ட் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 4 கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. அன்லிஸ்டட் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 கம்பெனி இருக்கு. லிஸ்டான கம்பெனியை பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட் இருக்கு, டிஆர்எஃப் இருக்கு, டின்பிளேட் இருக்கு, டாடா மெட்டாலிக் இருக்கு. அதர் ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் இந்தியன் ஸ்டீல் அண்ட் வயர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, டாடா ஸ்டீல் மைனிங் லிமிடெட் இருக்கு, எஸ்என்டி மைனிங் கம்பெனி இருக்கு. இது 3மே அன்லிஸ்டட் கம்பெனி. இது எல்லாமே இப்ப டாடா ஸ்டீல் கீழே மெர்ஜ் ஆக போகுது. இதுக்கு உண்டான ரேஷியோவும் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிஆர்எஃப்ல உங்களுக்கு 10 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா டாடா ஸ்டீல்ல 17 ஷேர் கொடுக்க போறாங்க. டிஎஸ்எல்பில 10 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டானது 67 ஷேர்ஸ் டாடா ஸ்டீல்ல கொடுக்க போறாங்க. டின்பிளேட்ல 10 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா 33 ஷேர் டாடா ஸ்டீல்ல கொடுக்க போறாங்க. டாடா மெட்டாலிக்ல 10 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா 79 ஷேர் டாடா ஸ்டீல்ல கொடுக்க போறாங்க. இப்ப டாடா ஸ்டீல்லையே இந்த 4 சப்சிடரி கம்பெனியோட ரேஷியோ டீடைலாவே பார்த்தோம். அதே
மாதிரி இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட் மெர்ஜ் ஆகிறப்ப ஒரு மினிமமான டிஃபரன்ஸ் தான் இருக்குது. அதாவது இப்போ 8000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 400 ரூபா தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அதாவது டிஎஸ்எல்பியில் 10 ஷேர் வந்து 830 ரூபாய்னு வாங்கினீங்க அப்படின்னா 8300 ரூபா டோட்டலாக வருது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 67 ஷேர் டாடா ஸ்டீல் இப்போ பை பண்ணீங்க அப்படின்னா 8710 ரூபா வருது. உங்களுக்கு 400 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் மெர்ஜர்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்எஃப் கூட டிஆர்எஃப்ல 10 ஷேர்ஸ் வந்து 255 ரூபாய்னு வாங்கினீங்கன்னா டோட்டலாக வந்து 2550 ரூபா வருது. நீங்கள் டைரெக்டாக டாடா ஸ்டீல் ஷேரே வாங்கினீங்க 17 ஷேர் அப்படின்னா இதுக்கு வந்து 2210 ரூபா வருது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஆர்எஃப் வாங்கி டாடா ஸ்டீலில் கன்வெர்ட் பண்ணால் நமக்கு வந்து 300 ரூபா 350 ரூபா மைனஸில் தான் வருது. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே வந்து டிஆர்எஃப் வாங்குறதுக்கு பதிலாக டாடா ஸ்டீலை கன்சிடர் பண்ணுறதா பெட்டர். ஒருவேளை உங்கள் கையில் இப்போ டிஆர்எஃப் இருந்தால் கூட நீங்கள் அதை செல் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து டாடா ஸ்டீல் ஷேர்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டின் பிளேட். டின் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் 10 ஷேர் வந்து 420 ரூபாய்னு வாங்கினா 4200 ரூபாயா இருக்கு. அதே மாதிரி டாடா ஸ்டீல் அதுக்கு ஈக்குவலண்டா 33 ஷேர் வாங்கணும் அப்படின்னா 130 ரூபாய்ன்ற ரேட்ல 4290 ரூபாயா இருக்கு. இதுக்கு வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. வெறும் 90 ரூபா தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இது டாடா ஸ்டீலும் டாடா டின் பிளேட்டும் ஒரே அளவுக்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுல பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. ஃபைனலா டாடா ஸ்டீல் இருக்கிற மெர்ஜர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மெட்டாலிக். டாடா மெட்டாலிக்கை பொறுத்த வரைக்கும் 10 ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா 1005 ரூபாயா இருக்கு. டோட்டலா வந்து 10050 ரூபா வருது. இதே அதுக்கு ஈக்குவலண்டா 79 ஷேர் வந்து டாடா ஸ்டீல்ல வாங்கினீங்க அப்படின்னா 130 ரூபாய்ன்ற ரேட்ல 10270 ரூபா இருக்கு. இதுல ஒரு 220 ரூபா இருக்கு. ஸோ இது எதுவுமே வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கம்பெனியோட மெர்ஜருக்கு உண்டான டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து எல்லா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம மெர்ஜருக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா நெட்வொர்க் 18. அதாவது இப்போ ரிலையன்ஸ் குரூப்ல இருக்கிற நெட்வொர்க் 18ல வந்து ஒரு மெர்ஜர் நடக்க போகுது. இதுக்கு வந்து டிவி 18ல 172 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா வந்து 100 ஷேர்ஸ் வந்து நெட்வொர்க் 18ல கொடுக்க போறாங்க. இதுக்கு டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா 100 ஷேர் 87 ரூபாய்னா 8700 ரூபா வந்து நெட்வொர்க் 18ஓட ரேட் வருது. டிவி 18க்கு 172 ஷேர் வந்து 50 ரூபாய்ன்ற ரேட்ல பை பண்ணா 8600 ரூபா இருக்கு. இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 100 ரூபீஸ் இருக்கு. இந்த மெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல இது வந்து கொஞ்சம் ஃபால் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த மெர்ஜரை வந்து யாருமே அந்த அளவுக்கு லைக் பண்ண, ஏன்னா வந்து பெரிய டிஃபரன்ஸும் கிடையாது, பெரிய மார்ஜினும் கிடையாது. ஸோ அதனால வந்து இப்போ கண்டினியூஸா வந்து இது கொஞ்சம் ஃபால் ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஐடிஎஃப்சி லிமிடெடுக்கு தான் ஒரு ரேஷியோ இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனல்லே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணதா ஹெச்டிஎஃப்சியோட மெர்ஜரை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் வந்து கன்சிடர் பண்ணா டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மெர்ஜர் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணப்ப ஹெச்டிஎஃப்சி லிமிடெடும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் மெர்ஜ் ஆச்சு. அப்போ வந்து ஒரு பெரிய மார்ஜினே கிடையாது, மினிமமான மார்ஜின் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும், அதாவது மார்க்கெட்ல இப்போதைக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ரெக்கார்ட் டேட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி மெர்ஜ் ஆகிறப்ப ஒரு பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிருது. ஒன்று அந்த ஷேரோட பிரைஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா டவுன் ஆகி அதுக்கு ஈக்குவல் பண்ணிடுது. ஸோ அதனால நீங்க வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலான்னு மட்டும் எதையும் கன்சிடர் பண்ணி வாங்கிடாதீங்க. நீங்க பை பண்ற ஸ்டாக் நீங்க லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்க அந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ்க்கோசரம் நீங்க கன்சிடர் பண்ணிடாதீங்க. அதுல ஒரு பெரிய ரிட்டர்னை வந்து ஆஃப்டர் மெர்ஜருக்கு அப்ப நம்ம வந்து கண்டிப்பா வந்து அதுல அச்சீவ் பண்ண முடியாது. இப்ப பார்த்த ஸ்டாக்ஸ் வந்து மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் இருக்கிறது இல்லாம லாங் டைமுக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸ்னா இதுல ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து டெஃபினட்டா நானும் என்னோட போர்ட்ஃபோலியோல கன்சிடர் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், டாடா ஸ்டீல், இது எல்லாமே லாங் டைம்ஸுக்கு கரெக்டான ஸ்டாக்ஸ் தான், போர்ட்ஃபோலியோல கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் தான். இப்போ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட பிஇ வந்து 16 இருக்கு, இண்டஸ்ட்ரி பிஇ 25 இருக்கு. இப்போ வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. இவங்க இவி செக்மெண்ட்ல டாப் பிளேயரா வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நியர்லி 75% மார்க்கெட் ஷேர் வந்து இப்போ டாடா மோட்டார் கையில தான் இவி செக்மெண்ட் இருக்கு. ஸோ அதனால ஃபியூச்சர்ல வந்து இன்னுமே நல்லா க்ரோ ஆகும். டாடா மோட்டாரும் சரி, டாடா ஸ்டீல், இது ரெண்டுக்குமே இருக்கிற ஒரே ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட கடன் தான் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. கூடிய சீக்கிரமே வந்து இந்த கடன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோன்னு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் டாடா மோட்டாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 2.38 இருக்கு. அது ஒன்று தான் வந்து நெகட்டிவா இருக்கு. மற்றபடி இவங்களோட ஃபியூச்சர் growth நல்லா இருக்கிறதுனால டாடான்ற ஒரு பிராண்டு கீழே இருக்கிறதுனால டெஃபினட்டா வந்து இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி லிமிடெட்ல ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரமே மெர்ஜ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 87
27 இருக்கு. இதோட PE வந்து பாத்தீங்க அப்படின்னா 21 இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவான பிரைஸ்ல கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ICICI பேங்க் ஆகட்டும், HDFC எல்லாமே பிலோ 20 கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து above 20க்கு மேல இருக்கு. ஸோ இந்த டைம்ல நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நீங்க HDFC ICICI பேங்க்கவே டைரக்டா கன்சிடர் பண்ணலாம். அதெல்லாம் வந்து மார்க்கெட் லீடரா இருக்கிறாங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்ணுங்க. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இவங்க ஒரு மெயின் பிளேயராக இருக்காங்க. இந்தியாவோட growth வந்து இன்னும் 20 இயர்ஸ்க்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் நடக்க போகுது. அதுக்கு வந்து டாடா ஸ்டீலோட கான்ட்ரிபியூஷன் வந்து மெயினாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து ஸ்டீல் செக்டரில் டாப் பிளேயராக இருக்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு ஒரே ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா இதோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ தான். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 இருக்கு. ஸோ இது வந்து கோவிட் டைமில் ஓரளவுக்கு இவங்க கடன் எல்லாமே குறைச்சாங்க. இப்போ வந்து இன்னுமே கடன் இருக்கு. கூடிய சீக்கிரம் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் மெர்ஜர் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால இதோட எக்ஸாக்ட் PE வந்து கொஞ்சம் கிளியரா நமக்கு கிடைக்காம இருக்கு. மற்ற வகையில் இந்த கம்பெனிக்கு கடன் ஒண்ணுதான் ப்ராப்ளம். ஸோ ஃபியூச்சர் growth நல்லா இருக்கு. அதனால ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். டாடான்ற ஒரு பிராண்டு கீழே இருக்குது. ஸோ நீங்க வந்து லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ற அப்படின்னா டாடா ஸ்டீலை கன்சிடர் பண்ணலாம். இப்ப பார்த்த எல்லா ஸ்டாக்குமே வந்து லாங் டேர்முக்கு நீங்க SIP மோட்ல கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு ஹெவியான ஃபால் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து லம்சம் மோட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப பார்த்த வீடியோல இருந்து உங்களுக்கு கிளியராவே புரிஞ்சிருக்கும். மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் வந்து ஷார்ட் டைம்ல நமக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படின்றதுக்கோசரம் நீங்க எந்த ஒரு ஸ்டாக்கையும் பை பண்ணிடாதீங்க. நீங்க வந்து செலக்ட் பண்ற ஸ்டாக் லாங் டேர்முக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோல ஹோல்ட் பண்றோம் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்ப பார்த்த ஸ்டாக்ஸ்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டாடா மோட்டார்ஸ், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், டாடா ஸ்டீல் இது வந்து லாங் டேர்முக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்கா தான் இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 40% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 60% பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.